அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா பேசுகிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜூலை 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் கவுண்டம்பாளையம் திரைப்படம் திரையிடப்படுகிறது. நம்முடைய கொங்கு நாட்டு தங்கம் திரைப்பட இயக்குனர், நடிகர் திரு ரஞ்சித் அவர்கள் இயக்கி நடித்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் திரைப்படம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் திரையிடப்படுகிறது. எஸ்பிஎஸ் மூவிஸ் திரு பழனிசாமி அவர்கள் மற்றும் திரு சுப்பிரமணியம் அவர்கள் ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் துணை இயக்குனராக நானும் பணியாற்றி நடித்திருக்கிறேன் என்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த திரைப்படம் நாடக காதலை மையப்படுத்தப்பட்ட ஒரு திரைப்படம். நாடக காதலை வேறு இருக்கக்கூடிய முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இந்த திரைப்படம் அமைந்திருக்கும். குறிப்பாக பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை பெற்ற தாய் தகப்பன் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை விழிப்புணர்வு திரைப்படம் என்று சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் வன்மம் கிடையாது, மென்மை இருக்கும். அதே நேரம் நகைச்சுவை, சண்டை காட்சிகள், குடும்ப பின்னணியோடு குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த திரைப்படம் அமைந்திருக்கும். இந்த திரைப்படம் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்ததிலிருந்து முற்றுப்புள்ளி வைக்கும் வரை இந்த திரைப்படத்தில் நானும் பயணித்திருக்கிறேன், பணியாற்றியிருக்கிறேன். இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த இயக்குனர், நடிகர் அண்ணன் திரு ரஞ்சித் அவர்களுக்கும், திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் திரு எஸ்பிஎஸ் பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கும் திரு சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்தோட எல்லாரும் திரையரங்குகளில் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்து திரைப்படத்திற்கு பேராதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சாதாரண ஒரு எழுத்தாளர், கவிஞராக இருந்த என்னை திரைத்துறையில் அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு துணை இயக்குனர் என்ற ஒரு பொறுப்பையும் அளித்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல் இந்த திரைப்படத்தினுடைய பாடல் ஆசிரியர், இயக்குனர் திரு செந்தமிழன் அவர்களுக்கும், அசோசியேட் இயக்குனர் அண்ணன் தேவனூர் ராஜா ராமமூர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை மட்டும் பார்த்துட்டு அந்த படத்தினுடைய சாராம்சத்தை நம்ம முடிவு பண்ண முடியாது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய பார்வையினுடைய கோணம் தெளிவாக இருக்கும். அதனால் இந்த கவுண்டம்பாளையம் திரைப்படத்தை மாபெரும் வெற்றி படமாக நீங்கள் மாற்றுவீர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர், ரமண மகரிஷியெல்லாம் வணங்கிட்டு பிரார்த்தனை செய்துட்டு நான் வந்துட்டுருக்கேன். போலியான நபர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த நாடக காதலை பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்களுடைய தீய எண்ணங்கள் படைத்தவர்களுடைய முகத்திரியை கிழிக்கும் வகையில் இந்த திரைப்படம் அமைந்திருக்கும். மேலும் இந்த கவுண்டம்பாளையம் திரைப்படத்தில் என்னோடு பணியாற்றிய சக கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகைகள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.